பொதுவாக இந்த வாராகி வழிபாடு அப்படின்னு சொன்னாலே எல்லோரோட மனசுலேயும் வர்றது வாராகியா, இந்த அம்பாள் இப்படி இருப்பாங்களே அப்படி இருப்பாங்களே, அம்பாள் ரௌத்ர வடிவமே அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கக்கூடாது. அம்பாள் உபாசகனுக்கு குழந்தை மாதிரி. ஏன்னா உபாசகனோட ஹிருதயத்தில் அம்பாள் இருக்கிறா அப்படின்றது ஒரு ஐதீகம். அம்பாள் சத்ரு சம்ஹாரிணி. வாராகி தேவி சத்ரு சம்ஹாரிணி. இந்த உலக்கையும் ஏற்கலப்பையும் கொண்டு உபாசகனோட இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் அந்த ஏற்கலப்பையின தவிடுபடியாக்கக்கூடிய அம்பிகை இந்த வாராகி அம்பிகை. பொதுவாக அம்பாளுக்கு பல்வேறு விதமான நாமங்கள் உண்டு. வாராகி அன்னைக்கு அஷ்ட வாராகிகள் என்று பல்வேறு விதமான நாமங்கள் உண்டு. அந்த நாமார்ச்சனைகள்லாம் கொண்டு இந்த ஆஷட நவராத்திரி, அதாவது இந்த குப்த நவராத்திரியில் விரதம் இருந்து அம்பாளை நாம் வழிபட போன ஜென்மத்து புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் கைகூடும் என்பது அம்பாளுடைய வாக்கு. அதுபோல் மனதார நினைத்து நம் வாராகி தேவியை வாராகி வாராகி என்று மனமொழுகி நாம் அழைத்தால் வாராது இருப்பாடோ வாராகியின் பஞ்சமியே என்று பஞ்சமி பிரியை நாம் வணங்கி இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் அம்பாளுடைய பாதத்தை இறுதியாக நம்ம பற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த கடைசி நாளில் அம்பாள் நமக்கு வெற்றியை நிச்சயம் கொடுப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஆஷாட நவராத்திரியை விடாமல் பூஜை பண்ணுங்கள். நன்றி. சிவாய நமः.